நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர், எல்லா செக்கப்பும் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலாக இருக்கு அப்படின்னு. எல்லாம் நார்மலாக இருக்கா? நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்துச்சுன்னா எல்லா செக்கப்பும் நார்மலாக இருந்தாலும் சரி, இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் திடீர்னு பாதிப்பு வந்துச்சுன்னா எப்போ வேணாலும் இருதய மாரடைப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செக்கப் மட்டும் ஒழுங்காக எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாக நினச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த அடி வயிற்று கொழுப்பை இப்படியே வச்சுக்கிட்டு செக்கப் பண்ண ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பை இப்படியே வச்சுக்கிட்டு வெறும் செக்கப் மட்டும் பண்ணுறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? கொஞ்சம் யோசிங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வெயிட்டை குறைக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு சரியான விகிதத்தில் சாப்பிடணும். நான் அடிக்கடி சொல்வேன், எவ்வளோ ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் கரெக்டான விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த அடி வயிற்று கொழுப்பை என்ன பண்ண முடியும்? குறைக்க முடியும். உங்களுக்கு விகிதம், பேலன்ஸ்டு ஃபுட் வழி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9443487004 கூப்பிட்டு பேசுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பாக பதில் அனுப்புவேன்.